42 உயிர்கள் பறிபோனதற்கு பின்பு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் காரை பின்தொடர்ந்து வாகனங்கள் நெரிசலாகி இன்னைக்கு கூட விபத்துக்குள்ளாகி இன்னைக்கும் சில பேர் வந்து மிக மோசமாக ஆஸ்பத்திரியில் வந்து ஐசியூல அட்மிட் ஆகியிருக்காங்க 3 பேர் என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கும் இருக்கிறது. இவர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை என்பது அல்ல, ரசிக வெறியூட்டுவதிலே இருந்து இன்னும் வெளியேறவே இல்லை. ஒரு ரசிக வெறி மனப்பான்மை அவர்களுக்குள்ள இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இது நேற்றைக்கு கூட செங்கோட்டையன் ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசும்போது எல்லாரும் QR கோடு கிடையாது, பாஸ் கோடு கிடையாது, எல்லாரும் வாங்க எங்க தலைவரை பார்த்துட்டு மகிழ்ச்சியா போங்க அப்படின்னு தான் சொன்னார். அதங்க இப்ப என்ன செய்யறாருன்னா, ஜெயலலிதா வந்து தலைவா படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் அவருக்கு தடையாக இருந்தது, அவர் கைகட்டி வந்து மன்னிப்பு கேட்பது மாதிரியான தோரணையிலே ஒரு வீடியோ போட்டதெல்லாம் எல்லாருமே பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய கொள்கை வழிகாட்டிகளிலே ஜெயலலிதாவை சேர்த்து கொண்டு விட்டார். ஆமா, மேடம் ஜெயலலிதான்னு சொல்றாரு. அப்ப திமுக இருந்து யாராவது ஒருத்தர் வந்து சேர்ந்தா எங்களுக்கு கலைஞரோட பகை கிடையாது, அது அடுத்த வாரிசோட தான் பகை, எங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கிறவங்க மேலதான் எங்களுக்கு பகை அப்படின்னு கூட சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்.